எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் லிபி. இன்னைக்கு நாம பார்க்க போற டாபிக் என்னன்னா சிஎம்பிஆர் அண்ட் ரெட்ஷிஃப்ட். லாஸ்ட் வீடியோவில் சிஎம்பிஆர் டேட்டா அண்ட் ரெட்ஷிஃப்ட் இது ரெண்டுமே பிக் பேங்க்கு மிக சரியான தரவுகள் ப்ரூஃப் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருக்கோம். சிஎம்பிஆர்னா என்ன, ரெட்ஷிஃப்ட்னா என்ன தெரிஞ்சிக்க வேண்டாமா? தெரிஞ்சிக்கலாமா? வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, சிஎம்பிஆர்னா என்ன? சி ஃபார் காஸ்மிக், எம் ஃபார் மைக்ரோவேவ், பி ஃபார் பேக்ரவுண்ட் அண்ட் ஆர் ஃபார் ரேடியேஷன். காஸ்மிக், மைக்ரோவேவ், பேக்ரவுண்ட், ரேடியேஷன். இதை எப்படி சொல்றாங்கன்னா, பிக் பேங் தியரியுடைய லேண்ட்மார்க் எவிடன்ஸ் இந்த சிஎம்பிஆர் டேட்டாவில் இருந்து தான் கிடைக்குது அப்படின்னு சொல்றாங்க. அது எவ்வளவு இயர்ஸ்க்கு முன்னாடி நடந்தது அப்படின்றதையும் இந்த சிஎம்பிஆர் டேட்டா வச்சு தான் இவங்க என்ன செய்யறாங்கன்னா கணிக்கிறாங்க. அப்படி என்ன சார் சிஎம்பிஆர்னா? ஒன்றும் கிடையாது. இந்த யூனிவர்ஸினுடைய ஓல்டஸ்ட் லைட்டை ரெக்கார்ட் பண்றதுக்கு பேர் தான் சிஎம்பிஆர். ஓல்டஸ்ட் லைட் அப்படின்னா நம்ம கண்ணுக்கு தெரியுமான்னு கேட்டா தெரியாது. கண்ணுக்கு தெரியாம இருக்கக்கூடிய ஒரு ரேடியேஷனுக்கு மைக்ரோவேவ் ரேடியேஷன் பேரு. சரிங்களா? இந்த பிக் பேங் எக்ஸ்ப்ளோஷன் நடந்து 3,80,000 இயர்ஸ்க்கு அப்புறம் இந்த மைக்ரோவேவ் ரேடியேஷன் உருவாயிருக்கு. அந்த மைக்ரோவேவ் ரேடியேஷன் இன்னமும் நம்முடைய ஸ்பேஸ்ல இருக்குது. எர்த் மேல இந்த ரேடியேஷன் எல்லா டைரக்ஷன்ல இருந்தும் வந்துகிட்டு இருக்கு. சோ பிக் பேங் எக்ஸ்ப்ளோட் ஆனதுக்கு அப்புறம் இந்த யூனிவர்ஸ் ஒரு ஒபேக்கா இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. லைட்னால இந்த யூனிவர்ஸ்ல டிராவல் பண்ண முடியாது. லைட் எந்த பொருளுக்குள்ள டிராவல் பண்ண முடியாதோ அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு ஒபேக் ஆப்ஜெக்ட்னு பேரு. இந்த யூனிவர்ஸுமே கிட்டத்தட்ட ஒபேக் ஆப்ஜெக்ட் மாதிரி தான் இருந்தது. லைட்னால இந்த யூனிவர்ஸ்க்குள்ள டிராவல் பண்ண முடியல. காரணம் என்ன அப்படின்னா, இந்த யூனிவர்ஸுடைய டெம்பரேச்சர் அப்படி. 3,80,000 இயர்ஸ் அப்புறமா இந்த டெம்பரேச்சர் டிராஸ்டிக்கா குறைஞ்சது, ரொம்ப கூல் டவுன் ஆச்சு. அதனால இந்த லைட் ஆனது இந்த யூனிவர்ஸ்ல இருந்து வெளிப்பட ஆரம்பிச்சது. அந்த லைட் தான் சிஎம்பிஆர் அப்படின்னு சொல்லக்கூடிய காஸ்மிக் மைக்ரோவேவ் பேக்ரவுண்ட் ரேடியேஷன். ஸோ பிக் பேங் இந்த ஸ்பேஸ்ல எந்த டைரக்ஷன்ல நடந்திருக்கும் அப்படின்னு ஒரு கேள்வியை நீங்க கேட்டீங்க அப்படின்னா அதுக்கு there is no answer, because இந்த சிஎம்பிஆர் ரேடியேஷன் அப்படின்றது இந்த ஸ்பேஸ் முழுக்க பெர்வேட் ஆகிருக்கு. எர்த்தை சுற்றி எல்லா டைரக்ஷன்ல இருந்தும் இந்த சிஎம்பிஆர் டேட்டா எர்த்துக்கு கிடைக்குது. ஒரு பர்டிகுலர் டைரக்ஷன்ல இருந்து தான் இந்த பிக் பேங் நடந்திருக்கும் அப்படின்றது பார்த்தீங்கன்னா அப்படி சொல்லவே முடியாது. ஸோ இட் ஹேப்பன்ஸ் எவ்ரிவேர் இன் த ஸ்பேஸ் அப்படின்னு தான் சொல்றாங்க. ஸோ சிஎம்பிஆர்னா என்ன அப்படின்றது உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்கும். அடுத்த வீடியோவில் ரெட்ஷிஃப்ட்னா என்ன அப்படின்றத பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த பிக் பேங் தியரி இருக்கு இல்லையா, இதை யார் ஃபர்ஸ்ட் ப்ரப்போஸ் பண்ணது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜார்ஜ் லெமிட்டர்னு சொல்லக்கூடிய ஒரு ப்ரீஸ்ட் தான் இதை ஃபர்ஸ்ட் ப்ரப்போஸ் பண்றாரு. இந்த தியரியை கன்சீவ் பண்றாரு. அடுத்து இந்த சிஎம்பிஆர் டேட்டாவை யார் ஃபர்ஸ்ட் அப்சர்வ் பண்றது அப்படின்னா, யூஎஸ் சேர்ந்த ஒரு பிசிஸ்ட் அர்னோ ஆலன் பென்சியாஸ் அப்படின்றவரும் ஒரு ரேடியோ அஸ்ட்ரானமர் ராபர்ட் வுட்ரோ வில்சன் அப்படின்றவங்களும் சேர்ந்து தான் இந்த சிஎம்பிஆர் டேட்டாவை 1964ல் ஹாம்டெல் ஹார்ன் ஆண்டனா மூலமா கண்டுபிடிக்கிறாங்க. அதன் மூலமா தான்
நமக்கு சிஎம்பிஆர் பற்றி தெரிய வருது. ஓகே, ஸோ இது ரொம்ப முக்கியமான ஒரு தகவல். இதை நாம் இந்த வீடியோவில் பதிவு செய்கிறோம். தட்ஸ் ஆல். தேங்க்ஸ் ஃபார் லிசனிங். ஸோ தொடர்ந்து நீங்கள் நான் போடக்கூடிய பதிவுகளை பார்க்கணும், பலனடையணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். ஸோ தேங்க்யூ.